அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலாறு பாடத்தில் ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் டெஸ்ட் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வினாக்களை இதில் தொகுத்து கொடுத்துருக்குறோம். இந்த தொகுப்பானது 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு NMMS எக்ஸாமுக்கும் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காகவும் இது தயாரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களான டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோப்பிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453. முக்கியமான கொஸ்டின். துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோப்பிள், இதுக்கு தற்போது பேர், இந்த கான்ஸ்டாண்டினோப்பிளுக்கு தற்போதைய பேர் என்ன அப்படின்னா இஸ்தான்புல். இந்த இஸ்தான்புலை, கான்ஸ்டாண்டினோப்பிளை துருக்கியர்கள் கைப்பற்றின பிறகு அவர்கள் தரை வழியாக காலங்காலமாக ஐரோப்பியர்கள் தரை வழியாக இந்தியாவுக்கு, சீனாவுக்கு வாணிபம் அல்லது வர்த்தகம் மேற்கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இந்த துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றின பிறகு அந்த தரை வழி வணிகம் தடைப்பட்டுச்சு. அதனால தான் ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோப்பிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453. அடுத்த கொஸ்டின். மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசியர் யார் அப்படின்னு கேட்டால் இளவரசர் ஹென்றி. இவர் ஏன் மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டார் அப்படின்னா இவர் இந்த புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மாலுமிகளுக்கு இலவச பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்தி புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டதால், மாலுமிகளுக்கு உதவி செஞ்சதால் இந்த ஹென்றி என அழைக்கப்பட்ட இவர் மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டார். அடுத்த கொஸ்டின். போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு 1487. போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ். இவர் தென்னாப்பிரிக்கா முனையை அடைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1487. இவர் தான் முதல் மாலுமி, முதல்ல முயற்சி பண்ணுறார். இவர் தான் போர்ச்சுகீசியர். வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்க இருக்கிறது முன்பே இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடல் வழியை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. அவர் தென்னாப்பிரிக்கா முனை வரைக்கும் அடைஞ்சிட்டு அங்கே கடுமையான புயல் வீசினதால் அப்படியே போயிடுறார். அதனால் அந்த தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார்னா புயல் முனை அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தலோமியோ டயஸை ஆதரித்த மன்னர் 2ஆம் ஜான். போர்ச்சுகல் மன்னர் யார் அப்படின்னா 2ஆம் ஜான். இவர் அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனைக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர் வைக்கிறார் 2ஆம் ஜான். அதாவது தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு புயல் முனைன்னு பேர் வச்சவர் பார்த்தலோமியோ டயஸ். அதே தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பெயர் வச்சவர் 2ஆம் ஜான். அடுத்த கொஸ்டின். வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு 1498. அடுத்த கொஸ்டின். வாஸ்கோடா காமாவை வரவேற்ற கள்ளிக்கோட்டையின் மன்னர் ஜாமரின். கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கள்ளிக்கோட்டையினுடைய மன்னர் ஜாமரின் தான் வாஸ்கோடா காமாவை அன்போடு வரவேற்றார். அடுத்த கொஸ்டின். 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த 2வது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். கள்ளிக்கோட்டைக்கு வந்த முதல் போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னா வாஸ்கோடா காமா. 2வது மாலுமி யார் அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். அடுத்த கொஸ்டின். வாஸ்கோடா காமா 2வது முறையாக இந்தியா வந்த ஆண்டு 1501. அடுத்த கொஸ்டின். வாஸ்கோடா காமா முதலில் வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் கண்ணனூர். கேரளாவில் கண்ணனூரில் தான் முதல் வர்த்தக மையத்தை தொடங்கினார். அதுக்கு அடுத்தபடியாக தான் கள்ளிக்கோட்டை, கொச்சின்லாம் அவர் வர்த்தக மையங்களை நிறுவினார். அப்போ முதலில் வாஸ்கோடா காமா முதலில் வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் அப்படின்னா கண்ணனூர். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது அப்படின்னா கொச்சின். முதல்ல அவருடைய போர்ச்சுகீசிய பதிவுகளுக்கு இந்தியாவில் தலைநகரம் எது அப்படின்னா கொச்சின். அடுத்த கொஸ்டின். வாஸ்கோடா காமா 3வது முறையாக இந்தியா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்த ஆண்டு. அவர் 3வது முறையாக எப்போ வரார் இந்தியாவுக்குன்னா 1524 வரார். அவர் வந்த அதே வருஷத்துலேயே அவருக்கு டிசம்பர் மாதம் 1524 அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறார். கொச்சினில் இறந்து போயிடுறார். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு போர்ச்சுகீசிய முதல் கவர்னர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் தான்
போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா 1505 முதல் 1509 வரை. அடுத்த கொஸ்டின், பிரான்சிஸ்கோ டி அல்மேடா பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை. அதாவது இந்திய பெருங்கடலில் அரேபியருடைய வணிகத்தை தடுக்கணுங்கிறதுக்காக இவர் கடல் வலிமையை மேற்கொள்ள நினைச்சாரு. போர்ச்சுகீசியருடைய கடல் வலிமையை மேற்கொள்ள நினைச்சதால அவர் பின்பற்றிய கொள்கைக்கு பேர் நீலநீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், போர்ச்சுகீசியர் ஆசியாவில் மேலாண்மையை கோரிய ஆண்டு 1509. ஆசியா முழுக்க எங்களுடைய மேலாண்மை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேலாண்மையை கோரிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1509. அடுத்த கொஸ்டின், அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கின் ஆட்சி காலம் 1509 முதல் 1515. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு முதல் ஆளுநர். இரண்டாவது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அவருடைய ஆட்சி காலம் 1509 1515 வரைக்கும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அப்போ போர்ச்சுகீசிய அதிகாரத்தை நிறுவியவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில், அந்த உண்மையில் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவர் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அடுத்த கொஸ்டின், அல்புகர்க் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510. அடுத்த கொஸ்டின், அல்புகர்க் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்திய ஆண்டு 1515. அல்புகர்க் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஆர்மஸ் துறைமுகத்தை கைப்பற்றினார். பாரசீகம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஈரானுடைய பழைய பேர் தான் பாரசீகம். அதனுடைய பேர் தான் அந்த பாரசீகம், பாரசீக வளைகுடா. அங்கே தான் ஆர்மஸ் துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தை கைப்பற்றிய அல்லது விரிவுபடுத்திய ஆண்டு 1515. யார் கைப்பற்றி விரிவுபடுத்தினார்னா அல்புகர்க். அடுத்த கொஸ்டின், இந்திய பெண்களுடன் திருமணம் மற்றும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா அல்புகர்க். அல்புகர்க் என்ன செஞ்சார்னா இந்தியர்களுடன் நட்புறவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய பெண்கள் கூட திருமண உறவை ஊக்குவிச்சார். அதே நேரத்தில் அல்புகர்க்கினுடைய ஆட்சி காலத்தின் போது விஜயநகர பேரரசு இருந்துச்சு, ஆட்சி பண்ணுச்சு இந்தியாவில். அந்த பேரரசு கூட நட்புறவாக இருக்கணும் மேற்கொண்டவர் அல்புகர்க். அடுத்த கொஸ்டின், அல்புகர்க்கிற்கு பிறகு கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நினோடி குன்ஹா. 1529 முதல் 1538 வரை இவருடைய ஆட்சி காலம். அடுத்த கொஸ்டின், போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா நினோடி குன்ஹா. அப்போ இந்தியாவில் போர்ச்சுகீசியருடைய முதல் தலைநகரம் கொச்சி, இரண்டாவது மற்றும் நிரந்தர தலைநகரம் கோவா. அந்த கோவாவிற்கு மாற்றியவர் நினோடி குன்ஹா. அடுத்த கொஸ்டின், 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து அல்புகர்க் கைப்பற்றிய பகுதி பஸ்ஸின். அடுத்த கொஸ்டின், அல்புகர்க் டயூவை கைப்பற்றிய ஆண்டு 1537. அடுத்த கொஸ்டின், அல்புகர்க் சால்செட்டை ஆக்கிரமித்த ஆண்டு 1548. அடுத்த கொஸ்டின், வங்காள கடற்கரை மற்றும் சென்னை கடற்கரையில் போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய பகுதிகள் ஹூக்ளி மற்றும் சாந்தோம். வங்காள கடற்கரையில் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய பகுதி ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய பகுதி சாந்தோம். 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் புகையிலை அறிமுகப்படுத்தியது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். அடுத்த கொஸ்டின், போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556. போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556. அடுத்த கொஸ்டின், கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூல் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1563. அப்போ இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கக்கூடிய நூல் வெளியிடப்பட்ட இடம் கோவா, ஆண்டு 1563. அடுத்த கொஸ்டின், 1739 ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் இருந்தது. எங்கெங்கே மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கோவா, டயூ, டாமன் இந்த பகுதிகளோட அவனுடைய அதிகாரம் சுருங்கி போச்சு.
அடுத்த கொஸ்டின், போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். அடுத்த கொஸ்டின், நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1502. இப்போ டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னா நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். அவருடைய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1502. அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்களது முதல் வர்த்தக மையத்தை துவங்கிய இடம் மசூலிப்பட்டினம். கிழக்கு கடற்கரையில் ஆந்திர பிரதேசில் மசூலிப்பட்டினத்தில் தான் அவருடைய முதல் வர்த்தக மையத்தை தொடங்கினாங்க டச்சுக்காரர்கள். அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாயனாவை கைப்பற்றிய ஆண்டு 1605. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து அம்பாயனா அப்படிங்கிறது, அம்பாயனா எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்தோனேஷியா வாசனை திரவிய தீவுன்னு சொல்லுவாங்க, ஸ்பைஸ் ஐலாண்ட் சொல்லுவாங்க. அந்த தீவை கைப்பற்றிய அல்லது அம்பாயனாவை கைப்பற்றிய ஆண்டு 1605. அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்களின் முதல் தலைநகரம் பழவேற்காடு. அவருடைய முதல் தலைநகரம் பழவேற்காடு. இது தமிழ்நாட்டில் இருக்குது. புலிக்கட் அல்லது பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், 1690 டச்சுக்காரர்கள் பழவேற்காடிலிருந்து தலைநகரை மாற்றிய இடம் நாகப்பட்டினம். இவருடைய முதலாவது தலைநகரம் பழவேற்காடு. டச்சுக்காரருடைய முதல் தலைநகரம் பழவேற்காடு. டச்சுக்காரருடைய இரண்டாவது தலைநகரம் எது அப்படின்னா நாகப்பட்டினம். அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்கள் அம்பாயனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்ற ஆண்டு 1623. அம்பாயனா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க இது. இப்போ அம்பாயனா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு 1623. அதில் எத்தனை ஆங்கில வியாபாரிகள் கொல்லப்பட்டார்கள்னா 10 ஆங்கில வியாபாரிகள். எத்தனை ஜப்பானியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா 9 ஜப்பானியர்கள். யார் கொன்றவர்கள் அப்படின்னா டச்சுக்காரர்கள். இப்போ அம்பாயனா படுகொலை நிகழ்த்தப்பட்ட ஆண்டு 1623. 1759 நடைபெற்ற பெடாரா போரில் டச்சுக்காரர்களை தோற்கடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்போ பெடாரா போர் 1759 யாருக்கு இடையில் நடந்துச்சுன்னா டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். இதில் வெற்றி பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள், தோல்வியடைந்தவர்கள் டச்சுக்காரர்கள். அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்கள் அல்லது டச்சுக்காரர்கள் தனது குடியேற்றங்களை முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த ஆண்டு 1795. அப்போ அந்த அம்பாயனா படுகொலையினால் இவங்க டச்சுக்காரர்கள் அதிகம் கவனம் செலுத்திய பகுதி அந்த வாசனை தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவில் தான் அவங்க அதிக கவனம் செலுத்தினாங்க. ஆனால் அம்பாயனா படுகொலைக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த பெடாரா போரில் டச்சுக்காரர்களை தோற்கடிச்சால அந்த பகுதியை விட்டு இவங்க வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆதிக்கம் குறைஞ்சிச்சு. அவருடைய முழு பகுதிகளையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த ஆண்டு 1795. அடுத்த கொஸ்டின், 1613 பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை கெல்ட்ரியா கோட்டை. 1613 பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை கெல்ட்ரியா கோட்டை. அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தக நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கிய ஆண்டு 1600 டிசம்பர் 31. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1600 வருஷத்தில் கடைசி நாள் டிசம்பர் மாதம் 31. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1601 ஆரம்பிச்சிடும். இப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த வர்த்தக குழுவுக்கு எலிசபெத் ராணி அனுமதி வழங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 டிசம்பர் 31. அடுத்த கொஸ்டின், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த கவர்னர் மற்றும் இயக்குநர்கள். அந்த கம்பெனியில் ஒரு கவர்னர் இருந்தார், 24 இயக்குனர் இருந்தாங்க அப்போது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 1608 ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்த ஆங்கில மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ். 1608 யாருடைய அவைக்கு வராரு? ஜஹாங்கீர் அவைக்கு வராரு. யார்? வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற ஆங்கில மாலுமி வராரு. இவர் அடுத்த கொஸ்டின், சூரத்தில் முதலில் ஜஹாங்கீரிடம் வர்த்தக மையத்தை அமைக்க அல்லது அனுமதி கோரியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். குஜராத்தில் சூரத்தில் முதல்ல வர்த்தக மையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஜஹாங்கீரோட அனுமதி கேட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கல, மறுக்கப்பட்டுடுச்சு. காரணம் ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் அந்த ஜஹாங்கீர்கிட்ட அதிக செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் கடற்படை வச்சுருந்தாங்க. அந்த கடற்படையினால் இந்த முகலாயர்களான ஜஹாங்கீரிடம் மிகப்பெரிய ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுடைய தாக்கத்தால் இவர் ஜஹாங்கீர் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸுக்கு அனுமதி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் அடுத்த கொஸ்டின், சூரத் அருகே நடைபெற்ற கடல் போரில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை தோற்கடித்த ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட். சூரத் பக்கத்தில் இந்த நிகழ்வு, இந்த வில்லியம் ஹாக்கின்ஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு அதே போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. எங்கே அப்படின்னா சூரத் பக்கத்தில் கடலில் நடக்குது. அதில் போர்ச்சுகீசிய கடற்படையை ஆங்கில கடற்படை தளபதி தாமஸ் பெஸ்ட் தோற்கடிச்சிறார். இதனால் ஜஹாங்கீர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார். பரவாயில்ல, நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக நம்ம மேலே ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி அந்த போர்ச்சுகீசியர்களை ஆங்கிலேயர்கள் தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சார். அதனால் அடுத்த கொஸ்டின், ஜஹாங்கீர் சூரத்தில் வணிக மையம் அமைக்க ஆங்கிலேயருக்கு அனுமதி அளித்த ஆண்டு 1613. அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி தான் இவர்கள் வந்து சூரத்தில் வணிக மையம் அமைக்க ஜஹாங்கீர் அனுமதி கொடுத்தாரு. எந்த ஆண்டு கொடுத்தாருன்னா 1613. அடுத்த கொஸ்டின், 1614 போர்ச்சுகீசியரை தோற்கடித்த ஆங்கில கேப்டன். அப்படியே அடுத்த வருஷமும் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப போர்ச்சுகீசியரை ஆங்கிலேயர்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அப்படி தோற்கடித்த ஆங்கில கேப்டன் யாருன்னா நிக்கோலஸ் டவுன்டன். 1614 போர்ச்சுகீசியரை தோற்கடித்த ஆங்கில கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன். அடுத்த கொஸ்டின், 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யாருன்னா சர் தாமஸ் ரோ. இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, சர் தாமஸ் ரோவை இந்தியாவுக்கு ஜஹாங்கீருடைய அவைக்கு அனுப்பி வைக்கிறார். எந்த ஆண்டு அனுப்பி வைக்கிறாருன்னா 1615. ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர் யார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ. முதல்ல அனுமதி கோரியவர், சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி கோரியவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கல. ஆனால் அந்த கடல் போருக்கு பிறகு அனுமதி கொடுத்துறாங்க. காமனாக 1613 அனுமதி கொடுத்துறாரு. ஆனால் 1615 வந்த சர் தாமஸ் ரோ இந்தியா முழுக்க வணிகம் செய்யக்கூடிய உரிமையை பெற்றுக்கிறார். 3 ஆண்டு அவருடைய ஜஹாங்கீருடைய அவையில் தங்குறாரு. 3வது ஆண்டு இறுதியில் அவருக்கு அந்த அனுமதி கிடைக்குது. யாருக்கு? சர் தாமஸ் ரோவுக்கு. அடுத்த கொஸ்டின், 1611 ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் நிறுவிய இடம் மசூலிப்பட்டினம். ஆங்கிலேயருடைய தங்களுடைய முதல் வணிக மையம் எங்கே நிறுவியிருக்காங்கன்னா கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடா கடற்கரை பகுதியில் ஆந்திராவில் மசூலிப்பட்டினத்தில் அவருடைய முதல் வணிக மையத்தை நிறுவியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகமாக இருந்தது எது அப்படின்னா இந்த மசூலிப்பட்டினம். அப்போ கோல்கொண்டா அரசுக்கு முக்கிய துறைமுகமாக இருந்த மசூலிப்பட்டினத்தில் தான் அவருடைய முதல் வணிக மையத்தை நிறுவியிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அடுத்த கொஸ்டின், 1639 ஆண்டு சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் இருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கிலேயர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் டே. இப்போ சென்னையை குத்தகைக்கு பெற்றவர் பிரான்சிஸ் டே. எந்த ஆண்டு பெற்றார்? 1639. யாரிடமிருந்து பெற்றார்? சந்திரகிரி மன்னர்கிட்டருந்து பெற்றார். யார் அந்த சந்திரகிரி மன்னர் அப்படின்னா சென்னப்ப நாயக்கர். அப்போ 1639 ஆண்டு சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கிலேயர் பிரான்சிஸ் டே. அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாகவும் விளங்கிய பகுதி எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை. சென்னையில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் முதல் கட்டப்பட்ட கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாக விளங்கிய பகுதி அந்த புனித ஜார்ஜ் கோட்டை, சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு இப்போ இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்த கொஸ்டின், போர்ச்சுகீசிய இளவரசி காத்ரினை திருமணம் செய்து கொண்ட இங்கிலாந்து மன்னர் யார் அப்படின்னா 2ஆம் சார்லஸ். போர்ச்சுகீசிய இளவரசி காத்ரின், அவரை திருமணம் செய்து கொண்ட இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். அடுத்த கொஸ்டின், பம்பாய் தீவு அதாவது மும்பை ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து 2ஆம் சார்லஸ் மன்னரிடமிருந்து பெற்ற ஆண்டு 1668. அப்போ இந்த போர்ச்சுகீஸ் இளவரசி காத்ரினை இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் திருமணம் பண்ணதால் அவருக்கு திருமண பரிசாக கிடைச்ச ஒரு பகுதி பம்பாய். அந்த பம்பாயை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு எடுத்துக்கிச்சு. ஆண்டுக்கு 10 பவுண்டு கொடுத்து 2ஆம் சார்லஸ்கிட்ட இருந்து குத்தகைக்கு பெற்றுக்குச்சு. பெற்ற ஆண்டு
1668. அடுத்த கொஸ்டின், 1690ஆம் ஆண்டு சுதானுதி என்ற இடத்தில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜாப் சார்னாக். எந்த இடத்துல வர்த்தக மையத்தை நிறுவனார்? சுதானுதி. நிறுவியவர் ஜாப் சார்னாக். ஆண்டு 1690. அடுத்த கொஸ்டின், சுதானுதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1696. சுதானுதியில் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1696. அடுத்த கொஸ்டின், சுதானுதியில் கட்டப்பட்ட கோட்டை வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்ட ஆண்டு 1700. இப்போ வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்ட ஆண்டு 1700. எங்கு கட்டப்பட்ட கோட்டை வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டதுன்னா சுதானுதியில் கட்டப்பட்ட கோட்டை வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1700. அடுத்த கொஸ்டின், சுதானுதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களின் இணைப்பு தான் கொல்கத்தான்னு பேர். பிற்காலத்தில் கொல்கத்தா என மாறினது எதுன்னா சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர். இந்த 3 கிராமங்களை இணைச்சி தான் பிற்காலத்தில் அது கல்கத்தா நகரமாக மாறிச்சு. இந்த 3 கிராமங்களின் ஜமீன்தார் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற ஆண்டு 1698. அடுத்த கொஸ்டின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் பிளாசி. அங்கு சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் பிளாசி போர். இதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர் பிளாசி போர். அடுத்தது பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி தான் இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் வலுவாக நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்த போர் பக்சார் போர். இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர்னா பிளாசி போர். இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் வலுவாக தொடங்குவதற்கு காரணமான போர்னா பக்சார் போர் 1764. அடுத்தது, இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு 1858. பெரும் புரட்சி நடந்துச்சு. 1857 to 58 நடந்துச்சு. பெரும் புரட்சி முடிவில் இந்திய போராட்டக்காரர்கள் அடக்கப்பட்டாங்க. ஆங்கில அரசாங்கம் நேரடியான கட்டுப்பாட்டை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ 1757 1858 வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின், புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட இடம் சென்னை. சென்ட் ஜார்ஜ் கோட்டை அல்லது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட இடம் சென்னை. டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் 4ஆம் கிறிஸ்டின். அப்போ டேனியர்கள் யாரும் எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னா டென்மார்க் நாட்டை சார்ந்தவர்கள். இப்போ டேனியர்கள் என்பவர்கள் டென்மார்க் நாட்டை சார்ந்தவர்கள். அப்போ கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா 4ஆம் கிறிஸ்டியன். அடுத்த கொஸ்டின், டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1616 மார்ச் 17. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1616 மார்ச் 17 உருவாக்குனாங்க. அடுத்த கொஸ்டின், டேனியர்கள் தரங்கம்பாடி தமிழ்நாடு, செராம்பூர் வங்காளத்தில் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு 1620. தரங்கம்பாடியிலையும் 1676 செராம்பூர்லேயும் டேனியர்கள் தங்களுடைய குடியேற்றங்களை நிறுவினார்கள். இப்போ டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு அப்படின்னா 1620. டேனியர்கள் செராம்பூரில் குடியேற்றங்கள் நிறுவிய ஆண்டுன்னா 1676. அடுத்த கொஸ்டின், டேனியர்களின் தலைமை இடம் செராம்பூர். அடுத்த கொஸ்டின், டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்களை அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்ற ஆண்டு 1845. அடுத்த கொஸ்டின், தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர்? டானஸ்பர்க். தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தார்கள்னா டானஸ்பர்க். அடுத்த கொஸ்டின், தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யாருன்னா சீகன் பால்கு, டென்மார்க். இப்போ தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர்கள் யாருன்னா டென்மார்க் நாட்டை சார்ந்தவர்கள். அதை நிறுவியவர் யாருன்னா சீகன் பால்கு. அடுத்த கொஸ்டின், 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யாருன்னா கால்பர்ட். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவியவர் கால்பர்ட். நிறுவப்பட்ட ஆண்டு 1664. இந்த கால்பர்ட் யார் அப்படின்னா 14ஆம் லூயின் பொருளாதார அமைச்சர்.
அடுத்த கொஸ்டின், பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு பிரெஞ்சு குழு இந்தியா வந்த ஆண்டு 1667. அடுத்த கொஸ்டின், வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். ஐரோப்பியர்கள் தான் இந்தியா மேலே கடைசியாக படையெடுத்து வந்தவங்க அல்லது வர்த்தகத்திற்கு வந்தவங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரான்ஸ் நாடு, இப்படி 5 நாட்டுக்காரங்க வந்தாங்க. இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்னா போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர்கள் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை சூரத்தில் நிறுவியவர் கரோன். பிரான்சிஸ் கரோன்னு கூட சொல்லுவாங்க. பிரான்காய்ஸ் கரோன் அல்லது வெறும் கரோன்னு சொல்லுவாங்க இவரை. அப்போ இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் நிறுவப்பட்ட இடம் சூரத். நிறுவியவர் பிரான்காய்ஸ் கரோன் அல்லது வெறும் கரோன். அடுத்த கொஸ்டின், 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சிஸ் 2வது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் மசூலிப்பட்டினம். அப்போ 1669 வந்தவர் யாருன்னா மார்காரா. அவர் யார்கிட்ட அனுமதி பெற்றார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான்கிட்ட அனுமதி பெற்றார். எதுக்காக அனுமதி பெற்றார்னா பிரான்சினுடைய 2வது வர்த்தக மையத்தை நிறுவுவதற்காக அனுமதி பெற்றார். எந்த இடத்துல அனுமதி வாங்கினார் அப்படின்னா மசூலிப்பட்டினம். இப்போ முதல் வணிக மையம் சூரத், 2வது வணிக மையம் மசூலிப்பட்டினம். அடுத்த கொஸ்டின், 1673 பீஜப்பூர் ஆட்சியாளர் செர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர் மார்டின். பிரான்சிஸ் மார்டின் கூட சொல்லுவாங்க, இல்லை பிரான்காய்ஸ் மார்டின் முழு பேர், ஷார்ட்டாக மார்டின். அப்போ பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர் யாருன்னா பிரான்காய்ஸ் மார்டின். நிறுவப்பட்ட ஆண்டு 1673. அடுத்த கொஸ்டின், பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை கட்டியவர் பிரான்காய்ஸ் மார்டின். இவர் தான் கட்டினார், குடியேற்றத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் அங்கே ஒரு கோட்டையும் கட்டினார். யார்? பிரான்காய்ஸ் மார்டின். அடுத்த கொஸ்டின், வங்காளத்தின் முகலாய ஆளுநரான சேஸ்டா கானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தா அருகே நிர்மாணித்த நகரம் சந்திரநாகூர். அப்போ 1673 பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதே வருஷத்தில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய கல்கத்தா அருகே ஒரு நகரை நிர்மாணித்தாங்க. எது? சந்திரநாகூருங்கிற ஒரு நகரத்தையும் நிர்மாணித்த இடம் எங்கே? மேற்கு வங்காளம். அதுக்கு அடுத்தபடியாக 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஜோசப் பிரான்காய்ஸ் டியூப்ளே. ஷார்ட்டாக டியூப்ளேன்னு சொல்லுவாங்க, இல்லை முழு பேர் ஜோசப் பிரான்காய்ஸ் டியூப்ளே. எந்த ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்னா 1742. அடுத்த கொஸ்டின், பாண்டிச்சேரியில் டியூப்ளேவுக்கு பிறகு பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் டூமாஸ். இப்போ டியூப்ளே மிகச்சிறந்த ஒரு பிரெஞ்சு ஆளுநர். அவருக்கு பிறகு வந்தவர் டூமாஸ். அடுத்த கொஸ்டின், 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யாருன்னா ஜோதன்பர்க். 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவியவர் ஜோதன்பர்க். அடுத்த கொஸ்டின், வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்படும்னா ஆவண காப்பகம். வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஆவண காப்பகம். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியது எது அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம் தான் மிகப்பெரியது. டெல்லியில் இருக்குது, புதுடெல்லியில் இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அடுத்த கொஸ்டின், நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. அடுத்த கொஸ்டின், பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆனந்தரங்கம். ஆனந்தரங்கம் பிள்ளை அல்லது ஆனந்தரங்கம். பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் ஆனந்தரங்கம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், யாருடைய பெரும் முயற்சியால் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டன அப்படின்னா டாட்வெல். இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கக்கூடிய இந்த பதிவு
யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டதுன்னா டாட்வெல்லுடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை ரிசர்வ் வங்கி பெற்ற ஆண்டு 1935. இந்திய அரசு சட்டம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தை ரிசர்வ் வங்கி பெற்றது 1935. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் அமைந்துள்ள இடம் சென்னை. இப்போ தமிழ்நாடு ஆவண காப்பகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சென்னை பதிப்பாசனம். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்று எது அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம். ஆசியாவில் மிக பெருசு இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. தென்னிந்தியாவில் மிக பழமையானது மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்று எது அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எந்த ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்பு உள்ளது அப்படின்னா 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளுடைய தொகுப்பு தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயர்களால் புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு 1690. இப்போ டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா புனித டேவிட் கோட்டைங்கிறன்னா கடலூரில் இருக்குது. அதை கட்டியவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள். கட்டப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1690. அடுத்த கொஸ்டின், டாட்வெல் என்பவரின் பெருமுயற்சியால் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. இப்போ சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. அடுத்த கொஸ்டின், புனித பிரான்சிஸ் ஆலயம் உள்ள இடம் கொச்சி. புனித பிரான்சிஸ் ஆலயம் உள்ள இடம் கொச்சி. அடுத்த கொஸ்டின், டெல்லியில் உள்ள அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1949. டெல்லியில் உள்ள அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1949. அடுத்த கொஸ்டின், புனித லூயிஸ் கோட்டை உள்ள இடம் பாண்டிச்சேரி. அடுத்த கொஸ்டின், ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறி தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட மன்னர் 7ஆம் எட்வர்டு. அடுத்த கொஸ்டின், மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஜனவரி 1938. 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஆண்டு ஜனவரி 1938. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1777 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் யாருடைய பதிவுகள் அப்படின்னா டேனியர்களுடைய பதிவுகள். அடுத்த கொஸ்டின், நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு நல்ல ஆதாரமாக விளங்குவது எது அப்படின்னா நாணயங்கள். சரிங்களா? அப்போ நல்ல நிர்வாக வரலாற்றை அறியணும்னா மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக விளங்குவது இப்போ கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், இது மாதிரி இருக்க ஓலைச்சுவடிகள் இப்படிலாம் இருக்கிறதுல அதில் முக்கியமானது நாணயங்கள் தான் நிர்வாக வரலாற்றை அறிய மிகச்சிறந்த ஒரு சான்று. சரி, இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த 100 கொஸ்டினும் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.